பட்டணம் அப்படின்ற ஒரு பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். அப்ப அவர் சுற்றி அந்த பட்டணத்தை பார்க்கும் போது என்ன பார்க்கிறார்னா, ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்துல என்ன எழுதியிருக்கா, அறியப்படாத தேவனுக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது, unknown God. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்கள் என்னத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், அறியப்படாத தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த அத்தனை ஜனங்களுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாரு தெரியும், ஆனால் யார் அவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள இல்லை. அதனால என்ன எழுதிருக்காங்க, அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பவுல் என்ன செய்கிறார், நீங்கள் அறியாத தேவனை நான் உங்களுக்கு என்ன செய்றேன், அறிவிக்கிறேன். அவர்தான் யார், கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு என்ன செய்றார், பவுல் வல்லமையாய் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தோட டாபிக் என்னது, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எடுத்து பிரசங்கம் பண்ணி வேதத்தையும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், அறிவித்தார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஓ நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணோம், அறியப்படாத தேவனை தான் வணங்கி கொண்டிருந்தோம், ஆனால் இன்றைக்கு நமக்கு யார் அந்த தெய்வம்னு தெரிஞ்சிச்சுன்னு இவங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பவுலை பார்த்து சொல்லுங்க, நீ இன்னொரு டைம் பேசு, நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. பவுல் எப்படி உற்சாகமாய் பிரசங்கம் பண்ணி, நீங்க அறியல, நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், யாரும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணல, இந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லல, அதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அறியப்படாத தேவனை ஆராதனை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லும் போது அந்த பெரும் கூட்டத்தில் நீங்க அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சீங்கன்னா, ஏதோ சிலர் தான் என்ன பண்ணாங்களாம், அதை ஏற்று கொண்டார்கள். செய்வோமா, நீ சொல்றத இன்னொரு டைம், எங்களுக்கு இப்ப டைம் இல்லை, நீ வந்து பயங்கரமா என்னமோ எங்களோட பலிபீடத்தை எடுத்து நீ பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. எதை ஏற்றுக்கொள்ளல, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, மனுஷருக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த ஜனங்கள் தங்கள் அறியாமையில என்ன பண்ணாங்க, சங்காரம் ஆனார்கள். அறியாமையில இருந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார், ஒரு தேவ ஊழியக்காரனை அனுப்பி, தேவ மனுஷனை அனுப்பி, தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ போய் அறிவி, யார் இந்த தேவன், இவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக உலகத்துக்கு வந்தார்னு அறிவிக்க சொல்லியும் இந்த ஜனங்க பதில் சொல்லுது பாருங்க, எனக்கு டைம் இல்லை, நீ பரவாயில்ல 2 மணி நேரம் பிரீச் பண்ணிக்கிட்டு இருப்ப, எங்களுக்கு நேரம் இல்லை, we don't have time.